சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 39. இளைய பல்லவன் கண்டியத்தேவன் பக்கம் திரும்பினான். அமீர் அருகில் நின்றான். தேவரே, அமீர், காஞ்சனா தேவி இன்று முதல் கங்கத்தேவனிடம் நட்புரிமை பாராட்டுவது போல் நடிப்பாள். அமீர், காஞ்சனாதேவியை விட்டு அகல வேண்டாம். அவசியமானால் கங்கதேவனை கொன்றும் விடலாம். தேவரே, நம் 2 மரக்கலங்களையும் 4 நாட்களுக்குள் பழுது பார்த்து விடுங்கள். சேந்தா, நாளை தமிழர் விடுதிகளுக்குச் செல். அங்கு யார் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? எத்தனை பேர் உயிருடன் இருக்கிறார்கள்? தெரிந்து கொண்டு வா. கங்கதேவனுக்கு நான் செய்த சத்தியம் சரி என்று சொல்லி பணம் பெற்றுக்கொள். நான் பார்த்து கொள்கிறேன். பலவர்மனுக்கு செய்த சத்தியம், பலவர்மன் விஷம் கொடுத்தால் வாங்கிக்கொள், அதை என்னிடம் கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டு காஞ்சனா பக்கம் திரும்பினான். வா காஞ்சனா. காஞ்சனாவை கைப்பிடித்து அழைத்துச் சென்றான். காஞ்சனா, அடுத்த சில தினங்களில் நாம் கங்கதேவனை வெற்றி கொள்ள வேண்டுமானால் உன் துணிவு மிக மிக முக்கியம் என்று கூறிய இளைய பல்லவன் இடையில் இருந்த குருவாலை எடுத்து அவளிடம் கொடுத்தான். இதை உனக்கு தற்காப்புக்காக கொடுக்கிறேன். அவள் அதை வாங்கி இடையில் செருகி தாவணியை இழுத்துவிட்டு போர்த்தினாள். காஞ்சனா, இன்றிலிருந்து 5வது நாள் சேந்தன் உன்னை கங்கத்தேவனிடம் அழைத்துச் செல்வான். மறுக்காமல் போ. எதையும் யோசிக்காதே. என்னால் கைவிடப்பட்டவளாக நடிக்க வேண்டும். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். இளைய பல்லவன் திட்டத்தை அறிந்திருந்த அவள் அவன் திட்டப்படி நடக்க முடிவு செய்தாள். இளைய பல்லவன் கங்கதேவன் அறைக்கு காஞ்சனாதேவியை அழைத்து கொண்டு சென்றான். கங்கதேவன் இருவரையும் பார்த்துவிட்டு இளைய பல்லவனிடம் என்ன வேண்டும் என்றான். ஓர் உதவி வேண்டும். இன்னும் 4-5 நாட்களுக்கு இவளை இந்த மாளிகையை விட்டு வெளியில் விடாதிருக்க காவலருக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். ஏன்? ஒன்று, இவள் உடல்நிலை சரியில்லை. 2வது, நான் போகுமிடமெல்லாம் பெண்கள் என்னை தொடர்ந்து வருவது பிடிக்காது. சரி, இவள் தந்தையின் அறையிலேயே விட்டுவிட்டுச் செல். நான் பார்த்து கொள்கிறேன் என்று கங்கதேவன் சொல்ல இளைய பல்லவனும் அப்படியே விட்டுவிட்டுச் சென்றான். காஞ்சனா பலவர்மன் அறையிலேயே இருந்தாள். கங்கதேவன் வந்து வந்து விசாரிப்பான். அவனுடன் சேந்தன் மட்டுமே வருவான். இப்படியாக 2 நாட்கள் கழிந்தன. அன்று காஞ்சனா சேந்தனிடம் இளைய பல்லவனை பற்றி விசாரித்தாள். அதற்கு சேந்தன், பல்லவர் மாறிவிட்டார். கங்கத்தேவனுடன் சேர்ந்து ஏதோ திட்டம் திட்டுகிறார். ஒன்றும் புரியவில்லை என்றான். அமீரும் கண்டியத்தேவனும் ஒன்றும் சொல்லவில்லையா? இப்போதெல்லாம் அவர்கள் சொல்வதை இவர் கேட்பதில்லை. ஒரு முக்கிய விஷயம். இப்பொழுது தங்கள் தந்தை சிறையில் இருக்கிறார். யார் சிறை செய்தது? எங்கு இருக்கிறார்? இளைய புலவர்தான் கடல்புறாவில் இருக்கிறார். ஏதோ ஒரு காரணமாகத்தான் இளைய பல்லவன் செய்திருக்கிறார் என்று நினைத்தாள். சரி, பரவாயில்லை. கடல்புறாவில் தானே இருக்கிறார். பரவாயில்லையா? அப்படியானால் கொடாரத்தை கொள்ளையடிப்பதும் சரியா? எங்கள் நாட்டை யார் கொள்ளையடிப்பது? இளைய பல்லவர் கங்கத்தேவனுடன் அதற்கான திட்டம் போட்டு விட்டார்கள். என்னால் நம்ப முடியவில்லையே. இப்பொழுது இளைய பல்லவர் எங்கே? தொடரும்.